சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் முத்து. நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்கு என்ன சார் நல்லா. அதான் நேரா அங்க போயிட்டோம். அப்படியா சார்? டாக்டர் என்ன சொன்னாங்க? டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 நாள் பழகினதுக்கே என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வீட்ல வைஃப் எப்படி இருக்காங்க முத்து? சரிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போனோம். ஏதாவது போட்டோ எடுக்கணுமா சார்? கல்யாண போட்டோவையாவது வீட்டுல மாட்டலான்னு பாக்குறேன். நல்ல விஷயம் தானே சார். ரொம்ப வருஷமா இவர் தம்பி ஸ்டுடியோ போலாமா? ஓகே வாங்க வாங்க. அது அங்க இருக்காங்க பாஸ். பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா அவங்களா? ஆமா பாஸ். அதான் முடியாதுன்னு ஆயிடுச்சு. குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு இருக்காங்க. அவங்களும் நம்ம தமிழ் ஃபேமிலி தான். பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. என்னது 25 lakhs? அதுல நிறைய சிக்கல் இருக்கான். சோ அதனால இப்படி காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க. நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி. ரோகிணி, ஜியோ சொன்னதை கேட்டல? கேட்டேன். அந்த சாதம் இந்த ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணி போ. சரி மேம். அவனை எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சலாம் தானே இருக்கும். பேசாம ஜியோக்கு 25 lakhs பணம் வரும். நம்ம கடன்லாம் செட்டில் பண்ணிடலாம். அதெல்லாம் சரியா வாழ போறான். எங்கேயோ பிறந்து அம்மா அப்பா இல்லாம வாழ்றதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. நீங்க முத்து மேல பயங்கரமா கோவப்பட்டான். இப்ப நீ போய் இத சொன்னா அவன் உன்கிட்ட சண்டைக்கு வருவான். அங்கிள் உன்னை திட்டுவான். நீயே யோசிச்சு பாரு. கிறிஸ்டியன் நம்ம வீட்டுல கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம். அவன் நான் சொல்றத கேளு. இப்ப எதுக்கு நீ வேணான்ற? இதனால போய் பயந்துகிட்ட. நான் உனக்கு புரியுற மாதிரி பேசுறேன். நானே பேசிக்கிறேன். முத்துவை நான் பேசி சமாதானப்படுத்திட்டா போதும். அவன் மீனாவை சமாதானப்படுத்திடுவான். கேக்குறீங்களா? அந்த மாதிரியே போட்டு கொடுத்துருவாங்க சார். கொஞ்ச நேரத்திலே ஃப்ரேம் கிடைச்சிடும் சார். போனா கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படியும் அடுத்த மாசம் வருவோம். ஊர்ல இருந்து கிளம்ப. இந்த கல்யாண போட்டோவை பிரிண்ட் போடணும். இந்த சைஸ் இது A3 சைஸ் வரும் சார். இது போட்டுடலாம். பண்ணி கொடுத்துறேன் சார். இந்த தம்பி அவருக்கு போன் வருது, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சார் என்ன முத்து? ஹலோ, சொல்றா. ஏய் விஸ்வா, உன் கடையில நல்லா பண்ணுன்னா என் கூப்பிட்டு. என்னடா சொல்ற? நிஜமாவா? நான் தான் சொல்லிருக்கேனேப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இறந்துட்டான்னு. இவன் தான் அது. இது அவன். இந்த மாதிரி தான் கல்யாணியோட அம்மா. கல்யாணி கூட இப்ப சென்னையில தான் இருக்கா. நாங்களும் நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சோம். அந்த பொண்ணுக்கு எங்களை பார்த்து பேச விருப்பம் இல்ல. அப்ப அந்த பொண்ணு ஓடி போய் நல்லா வளர்த்தாங்க. இப்படி பண்ணிட்டால, ஒரு குடும்பத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டா. அவங்க கிட்டயும் மறைச்சிட்டா. ஆமாங்க, இதெல்லாம் பெரிய துரோகம்மா. அப்புறம் என்ன, அவ மாமியாருக்காரி ஊருக்கே ஓடிட்டாலமா. இந்த பக்கமே இப்ப என்னடான்னா 1-2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. என்னாச்சு? அண்ணன் கூட ஏதாவது திரும்ப என்னன்னுதான் சொல்ல. ஒன்னும் இல்லக்கா, வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதான். மீனா, ஒரு நிமிஷம். எதா இருந்தாலும் அங்கேயே பேசிருக்கலாம்ல. இல்ல, இத வீட்ல பேச முடியாது மீனா. சரி சொல்லு, என்ன விஷயம்? நீங்க இத்தனை நாள் இந்த விஷயத்தை எனக்காக வீட்ல சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு 7 நாள் டைம் கொடுத்ததே அதிகம். உன்னால நான் தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன். வீட்லயும் வெளியில என்னால வாய் கூசாமல போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா கொடுத்த நேரத்துக்குள்ள வீட்ல சொல்லிடு, இல்லனா நானே சொல்லிடுவேன். சரி மீனா, 7 நாள்ல நான் சொல்றேன். உன் புருஷன் கிட்ட மட்டும் சொல்றதுக்கு எல்லார்கிட்டயும் சொன்னா ஒரேடியா வேலை முடியல. மனோஜோட சப்போர்ட் எனக்கு இருக்கணும். அதனாலதான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் சொல்லு. ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க.
நீ உன் புருஷன் கிட்ட மட்டும் சொல்லு, நான் ஏன் புருஷன் கிட்ட மட்டும் சொல்றேன். ஐயோ மீனா, உன் புருஷன் உன்னை ஏத்துக்கணும்னு மட்டும் நீ யோசிக்கிறல்ல. இந்த உண்மையை நான் மறைச்சது ஏன் புருஷனுக்கு தெரிஞ்சா அவரேமா உன்ன மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கிரிமினலா யோசிச்சு போய் பேசலாம் தெரியாதுதான். டைம் கொடுக்க முடியாது, இல்ல நானே சொல்லிடுவேன். மீனா ப்ளீஸ் மீனா, என் லைஃபே போயிடும் மீனா. பரவாயில்ல, எனக்கு வேலை இருக்கு. நான் தான் சொல்லிருக்கேன். அவன் என் ரெண்டாவது பையன் முத்து. ஓ பாப்பா, மாமா. நீ சொன்ன மலேசியா அங்கிள். இவரை பார்த்தா மலேசியால இருந்து வந்த ஆள் மாதிரியே தெரியலையே. எங்க அப்பா சாதாரண ஒரு ஹோட்டலா எடுத்துட்டு வந்த வித்யா வீட்ல வச்சிருந்தேன். இது அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி. டேய் முத்து, ரிஷோட கார்டியன் ரோஹிணி என்னோட ஃப்ரெண்டு தானா? உங்க பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா? என் பொண்ணு ஒரே அடியா எங்களை விட்டு போயிட்டான். எத்தனை பேர் சொல்லி ஏமாத்திருக்கா? இவளை பத்தி வரும்போது உள்ள கட்டிட்டு வரும்போது ஏன்டா இப்படி கத்துற? டேய் மனோஜ் வெளில வாடா. என்னடா விஷயம்? கத்துறாங்களா? யாரடா சொல்ற? இதோ, உங்க செல்ல மருமக தான்.